மசிச்சு முடிஞ்சது. இனி சீனியையும் சொல்லிக்கலாங்க. இங்கே ஆவியெல்லாம் பெறது உங்களுக்கு தெரியும். அதை நாங்கள் இருக்கோம் திறந்து ஆட்டோ டிரைவர் கஸ்டமர் சந்தோஷம் தான் எங்களுக்கும் வேலை இருக்குது. வாசம் வீசுது திறந்து பார்க்காமலே. சக்தி ஹயருக்கு தான் போட்டார் ஆட்டோ கொண்டு. சாப்பிட்ற டைம் கரெக்ட். பால் விட்டாச்சு, கப்பி பால் விட்டா. எனக்கு பயம் இது வெட்டுறேன்டாலே. க்ளவுஸ் போட்டு கொண்டு தான் நான் கழுவுவேன். அவ்வளோத்துக்கு பயம். பிடிச்சு பார்க்க போகிறேன் எப்படி இருக்கண்டு. இங்கே தான் உங்கள் அழகாக இருக்கல்ல. என்ன ரெண்டாவது கணவன் சமைச்சு வச்சிருக்க, மனைவி வந்து சாப்பிட்றேன்டா வேறு லெவலில் இருக்கும். ஏன்னா என்ன செய்ய உண்மையாக நல்லா இருக்குது. ராசவள்ளிக்கிழங்கு நல்லா வயசுக்கு அது நான் சொல்லி தந்த மாதிரி செய்தால் நல்லா தான். அந்த பூவும் ராசவள்ளிக்கிழங்கும். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கும் நம்மை ஆதரிக்கும் உறவுகளுக்கும் எங்களோட அன்பான வணக்கம். நான் உங்களோட கேஜி, இது எஸ்கே தமிழ் வேர்ல்ட். இன்றைக்கு இந்த காணொலியில் நான் மட்டும்தான் வந்து நிற்கிறேன். சக்தி நான் சொன்னால் நான் தான் சரியான பிஸியான ஆளுண்டு. இன்றைக்கி இந்த காணொலியில் நாங்கள் ஒரு சமையல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன சமைக்கிறோம்டா, அன்றைக்கி மருதநாமனம் சந்தையில் ஒரு ராசவள்ளிக்கிழங்கு வாங்கியிருப்போம். அது சமைக்கிறதுக்காக சக்திக்காக வெயிட் பண்ணி நான் களைச்சிட்டேன். இன்றைக்கி நான் தனியைத்தான் சமைக்க போகிறேன். ஓகே, ராசவள்ளிக்கிழங்கு செய்கிற முறையை பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ராசவள்ளிக்கிழங்கு தான் செய்ய போகிறோம். அன்றைக்கி நாங்கள் மருதநாமன வீடியோவில் பார்த்தீங்கன்னா 1 கிலோ வாங்கியிருப்போம். 1 கிலோ 400 ரூபான்னு சொன்னாங்க. 500 ரூபாய்க்கு வாங்கினாங்க. இன்றைக்கி அதுதான் வெட்ட போகிறோம். முதல் ராசவள்ளிக்கிழங்கு எடுத்து பாருங்க, இன்னொரு கலர் உண்டு. நல்ல இந்த கலருக்குத்தான் இருக்குது. வெட்டுறோம். இந்த கிழங்கு வாங்கிக்குள்ள இப்படி இந்த கிழங்குகள் இல்லாமல் வாங்கினா தானே நல்லம். அப்படி இந்த கிழங்கு மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு கிணக்கு கழிவாகுமாம். எங்களுக்கு தெரியாது, வாங்கினா பிறகுதான் தெரியும். அது அப்படி பார்த்து வாங்கணுமெண்டு. சக்தி இன்னைக்கு வளமா மாதிரியே இல்லை. அவர் கொஞ்சம் பிஸியானான். நான் சொன்னான் தானே. இன்னைக்கு நான் தான் உங்களுக்கு ராசவள்ளிக்கிழங்கு ரெசிபி செய்து காட்ட போகிறேன் எப்படி என்று. இப்போ நானும் சக்தியும் சேர்ந்து வீடியோ போடணும் வந்ததால தான் வீடியோ ஒன்றும் எடுக்க முடியலை. எனக்கு டைம் இருக்கிற நேரம் அவருக்கு டைம் இல்லை. அப்படியே வெயிட் பண்ணி வீடியோ எடுக்க இல்லாமல் போகுது. சரி, இன்றைக்கு நான் தனியாக ஆச்சும் எடுப்போம்ன்ட்டு தான் இன்றைக்கு எடுக்கிறேன். இது செய்யக்குள்ள கடிக்கும் சரியா. நான் நினைக்கிறேன்னா அது வெட்டேக்கில் தான் கடிக்கும்னா, நான் அது கழுவேக்கில் தான் சட்டியாக கடிக்கும். அதால் எனக்கு பயம் இது வெட்டுறேன்டாலே. க்ளவுஸ் போட்டு கொண்டு தான் நான் கழுவுவேன். அவ்வளோத்துக்கு பயம். ஆனால் பொதுவாக எல்லாருக்குமே கடிக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். கமெண்ட் பண்ணுங்க என்னன்ட்டு. ராசவள்ளிக்கிழங்க 4-5 தண்ணியில் கழுவி எடுத்தாச்சு. அப்போ தான் அந்த ஒரு என்ன ஒரு இழுபடுற மாதிரி இருக்கும், அதெல்லாம் போகும். கழுவி எடுத்தா பிறகு எடுத்து வந்து கொண்டு வந்து அடுப்பில் வச்சுட்டோம். இப்போ நாங்கள் கப்பிப்பால் தான் விட்டு அவிய வைக்க போகிறோம். சில பேர் தண்ணியும் விடுவினோம், சில பேர் கப்பிப்பால் விடுவினோம். நாங்கள் வந்து கப்பிப்பால்னா இந்த 2வது 3வது பால், கடைசி பாலை விட்டு அவிய வைக்க போகிறோம். இப்போ பால் விட்டாச்சு, கப்பிப்பால் விட்டாச்சு. அப்படியே மூடி அவிய வைக்கிறது தான். இதுதான் நான் முதல் தரம் ராசவள்ளிக்கிழங்கு அவிக்கிறேன். மற்றபடி ராசவள்ளிக்கிழங்கு வெட்டி இருக்கிறேன். நான் அவிக்கல. சில பேர் உப்பெல்லாம் போட்டு அவிய வைக்கிறவன், நாங்கள் போடுறேல. பாப்போம் இன்னைக்கு என்னென்று வருகுதுண்டு. சக்தி ஹயருக்கு தான் போட்டார் ஆட்டோ கொண்டு. சாப்பிட்ற டைம் கரெக்டாக வருவேன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் இப்படித்தான் சாப்பிட்றதுக்கு முதல்ல வந்துடுவார். ஆனால் அன்றைக்கு நாங்கள் சர்ப்ரைஸாக செஞ்சுனாங்க. அன்றைக்கு தெரியும் அவருக்கு நான் ராசவள்ளிக்கிழங்கு செய்கிறேன்னு.
பார்ப்போம் வந்து பார்த்துட்டு ஏதாவது ஒரு குறை சொல்லத்தான் போகிறேன். பார்ப்போம். அவியட்டம் வாசம் வீசுது திறந்து பார்க்காமலே. திறந்தா அந்த கிழங்கு கண்டும் என்று சொல்கிறவே இல்லை. அன்றைக்கு நாங்கள் மரவள்ளி கிழங்கு சமைக்க கிணக்க திறந்து பார்த்தனாங்க. திறக்கக்கூடாது, ஆனால் நல்ல வாசம் அடிக்குது அவியேக்குள்ள. பார்ப்போம் எப்படி வருதுன்னு. இனி அவிஞ்ச பிறகு பால் விடுறது தான். பாலும் சீனியும் போடுறது. முதல் பால் 2ஆம் பால் அப்படி எடுத்து வச்சுருக்குறோம். அதையும் விட்டுட்டு சீனியையும் போட்டு மிக்ஸ் பண்ணினா சரி, ராசவள்ளிக்கிழங்கு முடிஞ்சது. பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா கொதிச்சு பறக்குது இந்த ராசவள்ளிக்கிழங்கு. இங்கே ஆவியெல்லாம் பெறது உங்களுக்கு தெரியும். அதை நாங்கள் இருக்கோம் திறந்து பிரட்டி விட வேணுமா. மற்ற பக்கம் மேலே இருக்கிறதுகள் அவியணும் தானே, அதுக்காக இங்கே பால் அப்படியே வந்துட்டு அவிஞ்சிட்டு அவியலை உண்டே கண்டுபிடிக்க முடியலை. பார்ப்போம். மூடி விடுவோம். கிணக்கு தண்ணி நிற்கிது, அதால் அவியணும். அது கொஞ்சம் தண்ணி ஃபுல்லாக நிற்கிது. அவியட்டு அவிஞ்சிருக்குமென்னு நினைக்கிறேன்னு. பார்ப்போம் திறந்து. ஓ அவிஞ்சிட்டு கொஞ்சம் இதையும் மசிக்க வேணும். மசிச்சுட்டு தான் எல்லா கிழங்கையும் மசிச்சுட்டு சீனியும் பாலும் விட வேணும். மசிக்கிறோம். இப்போ இந்த கட்டியாக இருந்தால் சாப்பிடுங்க நல்லா இருக்காது. நல்லா மசிச்சா தான் நல்லா இருக்கும். குப்பை வந்து பூனி அடிச்சு என்ன ஒரு கலராக இருக்குன்றாங்க. மசிச்சு முடிஞ்சது. இனி சீனியையும் பாலையும் விடுறது தான். சீனியை போடுறேன். ஒரு அளவுக்கு போட்டுட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு மிச்சத்தை போடுவோம். சரி, இனி பால் விட போகிறேன். இது 2ஆவது பால். நல்ல ஒரு கலர் வருகுது பால் விட. சீனியையும் அடிப்பிடிச்சிடும் டப்புண்டு. அதனால் நாங்கள் கலக்கணும், கலந்து கொண்டே இருக்கணும். ரெண்டாவது பாலையும் சீனியை விட்டுட்டு நாங்கள் கலக்குறோம். ஏன்னா ஃபாஸ்ட்டாக அடி பிடிக்குது மண் சட்டியில். அப்புறம் அன்னைக்கு அந்த கழுத்தி மீன் முட்டை கறி வந்த மாதிரி தான் வரும். இப்போ அந்த 2ஆவது பால் விட்ட நாங்கள் வடிவ கிளறி கொண்டே இருக்கணும். எல்லாத்தையும் அடி பிடிச்சிடும். அதுதான் கிளறேன். கிளறி ஒருக்கா அந்த நல்லா கொதிச்சு இப்படி பபிள்ஸ் மாதிரி வரைக்க 1ஆவது பாலை விடுறதாம். ஏனென்றால் நான் ஒன்றுதான் 1ஆவதாக செய்கின்றேன். இனிப்பு தான் காணுமோ தெரியல. ஒருக்கா பார்ப்போம். காணும் மேலே தான் இருக்குது. அந்த பாலையும் நாங்கள் விட்டுட்டு பார்ப்போம் காணுமோ இல்லையோ. நல்லா அவிஞ்சிட்டு மசிஞ்சிட்டு நல்ல கிழங்கு தான் நானும் சக்தி வேண்டி இருக்கிறோம். நாங்கள் வேண்டி இல்லை, அந்த அண்ணா தான் எடுத்து தந்தவ. கை விளைஞ்சு போச்சு கிளறி கொண்டே இருந்தேன். சக்திக்கு எவ்வளவு நல்லாமே நான் சமைச்சு வச்சிருப்பேன். அவர் ஜாலியாக வந்து சாப்பிடலாமேண்ணா. இப்படி ஒரு இது பெண்களுக்கு இருந்தால் அப்படி இருக்கும். கணவன் சமைச்சு வச்சிருக்க மனைவி வந்து சாப்பிட்றேன்டா வேறு லெவலில் இருக்குமேண்ணா. என்ன செய்ய. இதில் ஒன்று மசி வராமல் மசி ஒன்று மசி வடையில
ஓகே, நாங்கள் இனி முதல் பாலை விட போகிறோம். இந்த தலையில் மாவிலை விழுந்து விட்டது. இதுதான் முதல் பால். வாவ், என்ன ஒரு கலர் உண்டு! அந்த பேர்பிளும் வெள்ளையும் சேரைக்குள்ள ஒரு கலர் உண்டு வருகுது. அம்மா, வேற லெவல. கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதுக்கு கென பால் கீழே இருக்குது. ஓகே, நான் உங்களுக்கு இந்த கலரை காட்டியே ஆகணும். கிட்ட வார இங்கே பாருங்க, செம்ம கலர். என்ன, எனக்கு இந்த கலர் தான் பிடிக்கும். என்னன்னு சொல்கிறேன், இந்த பேர்பிளுக்கு ஏதோ ஒரு பேர், லைலாக் பேர்பிளோ ஏதோ இங்கிலீஷில். இதை ராசவல்லி கூலன்னு சொல்லுறவ, நாங்கள் ராசவல்லி கிழங்குன்னு தான் சொல்லுறோம் நாங்கள். ஆனால் இதுக்கு ராசவல்லி கூலண்டு தான் இருக்கு எல்லாத்துலையும். இறுகிடும், இது சமைச்சு கொஞ்ச நேரத்திலேயே கட்டியா வந்துடும். ஓகே, இது சரின்னு நினைக்கிறேன். ஏனெண்டா ஆக கட்டி ஆகினா அது பிறகு ஆற இன்னுமே கட்டி ஆகிடும். இப்படி இருந்தால் தான் நல்லா இருக்கும். சக்தியும் வேற லேட் ஆகுதோ தெரியல, அது வரைக்கும் அது கொஞ்சமாச்சும் கட்டியாகாமல் இருக்குமென்னு நினைக்கிறேன். அடுப்பு பண்ணிட்டு நான் குடிச்சு பார்க்க போகிறேன் எப்படி இருக்குண்டு. இங்கே வேற உங்க அழகாக இருக்கல்ல என்ன. வா, மூடி வைப்போம் சக்தி. வா, பார்க்கவே நல்லா இருக்கு. ராசவல்லிக்கிழங்க, அந்த பூவும் ராசவல்லிக்கிழங்கும் ஒரே கலர்ல இருக்குது. பார்ப்போம், சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குண்டு. விட்டாச்சு மண் கப்புக்குள்ள. இங்கே பார்ப்போம், கரண்டி தான் சில்வர், அதுவும் மண்ணில் இருந்தால் நல்லா இருக்கும். இங்கே மேலே அப்படி ஒரு லேயர் மாதிரி வந்துட்டு விட்டு கிணநீர் மண்டத்தால் பார்ப்போம் எப்படி இருக்குதுண்டு. சுடு வேற லெவல்ல இருக்குது. சீனியும் நான் கணக்கை போட்டுட்டேன், நான் சொல்லிட்டு அதால் இன்னும் நல்லா இருக்கு. நான் யூடியூப்ல இங்கே பார்த்து நான் உப்பு போடுறதுண்டு. ஆனால் உப்பு போட்டால் அப்படி வரமான்னு தெரியல. நாங்கள் உப்பு ஒன்றும் போடலை. நாங்கள் இதுக்கு போட்டதை வந்து பாலும் தண்ணியும் ராசவல்லிக்கிழங்கும் சீனியும் தான், வேற ஒன்றும் இல்லை. அப்போ பின்ன முறுக்கா சக்தி வந்த அப்புறம் அவரையும் குடிக்க வச்சு நான் காட்டுவேன் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். வேற லெவலா. சில பேருக்கு இது இப்படியே குடிக்க பிடிக்கும், சில பேருக்கு அந்த கட்டியான அப்புறம் குடிக்க பிடிக்கும். ஓகே, சக்தி வந்துச்சார், இப்போ குடித்திருக்கு கையில் குடிக்க. சொல்லுங்க, குடிச்சு பாருங்க. நான் சொன்ன மாதிரி தான் எல்லாம் செய்து. நீங்க என்ன சொன்ன? நீங்க இப்படி சமைக்கணும்னு சொல்லி தந்தேன். நல்லா நான் தான் சொல்லி கொடுத்தேன் அப்படி இப்படி செய்யணும்னு சொல்லி. பாப்போமா சமைக்க வலிக்கிறேன் எங்க விட்டுட்டு போறாது. ஆட்டோ டிரைவர், கஸ்டமர் சந்தோஷம் தான் எங்களுக்கு முக்கியம். எங்களுக்கும் வேலை இருக்கு, ஓடி ஓடி கஸ்டமருக்கு உதவி செய்யணும். சரியா, எங்களும் வேலை இருக்கு. நாங்களும் வீடியோ எடுக்காம இருக்கலாம். முழிக்காம சொல்லுங்க என்ன எப்படி இருக்குது. தரமா இருக்கு, உண்மையா நல்லா இருக்கு. ராசவல்லிக்கிழங்கு நல்லா வயசுக்கு அது நான் சொல்லி தந்த மாதிரி செய்தா நல்லா தான் இருக்கு. உண்மையாவே நல்லா தான் இருக்கு. வேற ஒண்ணுமே சொல்ல இல்ல, அவருக்கே தெரியாது. ஒரு கேளுங்க, சொல்லுங்க என்னன்னு செய்யறான்னு.
எல்லாம் அப்படி செய்தேன் அந்த தோல் அப்படி செய்யறேன் என்னன்னு செய்ய தோல் உரிச்சு அப்படி செய்தேன் தோல் உரிச்சு தான் செய்யறது அது எல்லாருக்கும் நான் போய் சொல்றேன் நான் தான் சொல்லி கொடுத்தேன் தரமா இருக்கு பார்க்கவே ஆசையா இருக்கு நீங்க இது கரண்டியும் மண் கரண்டி தரலாம் அதுதான் நான் முதலே வீடியோல சொன்னான் மண் கரண்டி இருந்தா இன்னும் நல்லா இருக்குமெண்டு வாங்குவோம் நாங்க இங்க கண்டா குடிக்கலாம் நல்ல இதாண்டி வச்சிருக்காங்க குடிக்கலாம் நான் கட்டியாக கூடாது நீங்க வரைய கேண்டுட்டு பாயாசம் மாதிரி குடிக்கலாம் தரமா இருக்கு உண்மையாவே நல்லா இருக்கு தாசலிக்கலாங்க வேற லெவல்ல இருக்கு இனிப்பு இது குடிச்சா டீ குடிக்க எனக்கு இனிப்பு பிடிக்காது ஆனா இது நல்லா இருக்கு தரமா இருக்கு நான் சொல்லி கொடுத்த மாதிரி செய்தபடியா நல்லா இருக்கு என்ன மாதிரி வீடியோக்கள் என்ன மாதிரி எடுத்தேன் நான் வீடியோலாம் பார்த்து கதைக்க கூட உங்களோட கதைக்கவே கூடாது ஏன்னா நான் கஷ்டப்பட்டு தனியா வீடியோ எடுத்துக்கிறேன் நீங்க அங்கே போட்டு வாரீங்க சும்மா தானே போட்டு வரேன் இந்த பாவம் வீட்டுக்கா உழைச்சி கஷ்டப்படுறோம் மதிப்பு மரியாதை இல்லை சரி இனிப்போட பாய் மற்றதா நீங்க சொல்லல என்ன சர்ப்ரைஸ் பண்ணுவோம் அது சொல்லிட்டேன் சொல்லிட்டீங்க அப்ப நான் சரி திருப்பி சொல்லுவோம் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமான்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரோடையும் ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் கேஜி நான் ஜாசலிக்கலாங்க சத்தி பாய்